இன்று நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. கை நிறைய சம்பளம், கையில் லேட்டஸ்ட் ஐபோன், இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்கள். ஆனாலும் ஏதோ ஒன்று குறைகிறது என்று இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கிறோம் அல்லவா? அந்த தவிப்பிற்கு பின்னால் இருக்கும் ஒரு உளவியல் தந்திரத்தை சாணக்கிய ஸ்டைலில் பார்ப்போம். ராகுல் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதிக்கும் இளைஞன். அவனுக்கு ஒரு பெரிய கார், அழகான வீடு எல்லாம் இருந்தது. அவனது சக ஊழியன் ஒருவன் அவனை விட சம்பளம் அதிகம் வாங்குகிறான் என்ற ஒரே காரணத்தால் ராகுலுக்கு நிம்மதி போனது. ராகுல் தனது பழைய பேராசிரியரும் லைஃப் கோச்சுமான ஆச்சாரியரை சந்திக்க சென்றான். அவரிடம் புலம்பினான். எனக்கு வாழ்வில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை, ஏனென்றே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான். அதுக்கு ஆச்சாரியர் அவங்கிட்ட ஒரு டிஜிட்டல் வேலெட்டை கொடுக்குறாரு. ராகுல், இந்த வேலெட்ல 99 லட்சம் இருக்குது, இதை நீ எடுத்துக்கோ. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அடுத்த 30 நாளுக்குள்ள இதை நீ 1 கோடியா மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இதை நீ 1 கோடியா மாத்திட்டேன்னா உலகமே வியக்கும் அளவுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்ற அப்படின்னு சொன்னாரு. ராகுலுக்கு ஒரே சந்தோஷம். வெறும் 1 லட்சம் தானே, என்னோட சேவிங்ஸ்ல இருந்தே அந்த பணத்தை நான் போட்டுடுவேன்னு நினைச்சா. ஆனா ஆச்சாரியர் தடுத்தார். இல்ல, உன்னோட சொந்த பணத்தை நீ இதுல போடக்கூடாது. இந்த 99 லட்சத்தை முதலீடு செய்துதான் அந்த 1 லட்சத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் 99 லட்சத்தை வச்சுட்டு ட்ரேடிங் செய்ய ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் வாரம் அந்த 1 லட்சத்தை சம்பாதிக்க அவன் தூக்கத்தை தொலைச்சான். நைட் வரைக்கும் அமெரிக்கா சந்தையை பார்த்துட்டே இருந்தான். 2வது வாரம் தன்னோட வைஃபோடையும் குழந்தைகளோடையும் இருக்கிற டைமிங்கை அறமா கம்மி பண்ணான். இன்னும் கொஞ்சம் லாபம் வந்து 1 கோடி ஆகிடும் அப்படின்னு நினைச்சான். 3வது வாரம் அவனோட வேலையில மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சான். மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தான். அவனோட உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே இருந்துச்சு. அவனோட கண்கள் சிவந்து முகம் வீங்கி ஒரு நோயாளி போல மாறினான். கடைசியில அவன் 100வது லட்சத்தை எட்டிட்டான். ஆனா அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க அவனோட உடம்புல தெம்பில்லை. அவனது போன்ல 999க்கு மேல நோட்டிபிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா பேச ஒரு நண்பன் கூட அவங்கிட்ட இல்லை. ராகுல் அந்த லைஃப் கோச்சை பார்க்கறதுக்கு வந்தான். இதோ 1 கோடி வந்துடுச்சு, இப்போது அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னா லைஃப் கோச் அவன் கையில இருந்த போனை வாங்கி அந்த வேலெட்டை டெலிட் பண்ணிட்டாரு. ராகுல் கோவத்துல கத்திட்டான். சார், இது ஏன் 1 மாசம் உழைப்பு அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கு அந்த லைஃப் கோச் சொன்னாரு, ராகுல், நீ இப்போ இழந்தது 1 கோடியே அல்ல, உன்னோட 1 மாத ஆயுள், நிம்மதி, குடும்பத்தை. உங்ககிட்ட ஏற்கனவே 99 லட்சம் இருந்தது, அதை வச்சு நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த இல்லாத 1 லட்சத்துக்காக நீ ஓடின ஓட்டத்துல உங்ககிட்ட இருந்த 99 லட்சத்தையும் நீ அனுபவிக்கல. இதுதான் 99 சுழற்சி. இந்த நவீன காலத்துல மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உனக்கு இதைத்தான் சொல்றாங்க. உன்னிடம் ஒரு போன் இருந்தால் இன்னொன்று சிறந்தது என ஆசை காட்டும். ஒரு பதவி கிடைத்தாலும் அடுத்த பதவிக்கு ஓடச் சொல்லும். அந்த 100வது மைல்கல் என்பது ஒரு மாயை. அதை எட்டினால் 200வது மைல்கல் உன்னை துரத்தும். வாழ்க்கையில் முன்னேற ஓடுங்கள், ஆனால் எதற்காக ஓடுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். 99 என்பது உங்களது உழைப்பு மற்றும் அடிப்படை தேவைகள். அந்த 100வது என்பது உங்களுடைய ஈகோ மற்றும் பேராசை. 99ல் மகிழ்ச்சியாக இருக்க தெரியாதவனுக்கு 100 வந்தாலும் நிம்மதி கிடைக்காது. கையில் இருக்கும் காஃபியின் சுவையை ரசிக்காமல் அடுத்த கப் எப்போது வரும் என்று பார்ப்பவன் தாகத்துடனேயே சாவான். ராகுலுக்கு புரிந்தது. இனி ஓட்டப்பந்தயத்துல நம்ம ஓடுவோம், ஆனா பாதையில இருக்கிற எல்லா பூக்களையும் ரசிச்சு கொண்டே ஓடுவோம்னு முடிவு பண்ண. நண்பர்களே, உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் 0களை விட உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை தான் உங்களுடைய உண்மையான நெட்வொர்க். இந்த நவீன காலத்து சாணக்கியர் கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்ப ஏதாவது ஷேர்